அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். சென்னை பூந்தமல்லி பகுதியில் வீசிய புழுதிக்காற்றால் இருக்கக்கூடிய மக்கள் அவதி அடைந்திருக்கிறார்கள். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயஹரிஷ். ஜெயஹரிஷ், வணக்கம். பூந்தமல்லியில தற்போதைய நிலை எப்படி இருக்கு? அது தொடர்பான விவரங்கள். வணக்கம். சென்னை புறநகர் மற்றும் அதனை சுற்றி உள்ள திருவள்ளூர் மற்றும் இந்த பகுதியான புறநகர் பகுதியில் பல்வேறு பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய இந்த புழுதி புயலும் ஆனது ஏற்பட்டது. இதன் பின்னர் பெய்த கனமழையின் காரணமாக இந்த பகுதிகளில் சாலையில் ஆங்காங்கே மழைநீரானதும் தேங்கியது குறிப்பிடத்தக்கது. சுமார் 15 நிமிடத்திற்கு மேலாக இந்த காற்றானது வீசியது. மேலும் வானம் முற்றிலுமாக மேகம் இருள் சூழ்ந்து மணல் முற்றிலுமாகவே ஒரு பலத்த காற்றுடன் வீசியதன் காரணமாக புழுதி புயல் ஏற்பட்டது போன்று சாலைகளில் மற்றும் மரங்கள் பலத்த காற்றுடன் அசைந்தும் முறிவது போன்று தென்னை மரங்கள் பலத்த காற்றுடன் ஆடியது அந்த காட்சிகளை நம்மால் காண முடிந்தது. மேலும் பூந்தமல்லியில் உள்ள காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஒரு மைதானத்தில் இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த போது ஏற்பட்ட இந்த பலத்த சூறைக்காற்றின் காரணமாக புழுதி புயல் ஏற்பட்டு முற்றிலுமாக மணலில் அவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் அங்கேயே சிலை போல நின்று அந்த காற்று அதை கடந்து செல்லும் வரையில் அதில் சிக்கி கொண்டு தவித்த அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. தொடர்ந்து இந்த பூந்தமல்லி பகுதி மைதானத்தில் இளைஞர்கள் இந்த புழுதி புயலில் சிக்கிய காட்சிகள் துபாயில் ஏற்படும் புழுதி புயல் போன்று இருப்பதாக இந்த பகுதிவாசிகள் தெரிவிக்கின்றன. இது போன்று இந்த பகுதியில் இதற்கு முன்னதாக ஏற்பட்டு இல்லை எனவும் இப்படி ஒரு திடீரென ஏற்பட்டது பேய் காற்று போன்று இந்த புழுதி புயல் ஏற்பட்டது அவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியதாகவும் அதன் பின்னர் பெய்த கனமழையின் காரணமாக தற்போது இந்த பகுதிகளில் சாலைகளில் ஆங்காங்கே நீர் தேங்கி இருந்தாலும் குளிர்ச்சியான சூழ்நிலையானது நிலை வருவது குறிப்பிடத்தக்கது.